ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை தெரியுமா? பிரதர், இந்த கடன் என்னால் தாங்க முடியல, தூக்கமே வரல பிரதர், தூக்கி தான் பார்க்குறேன், ஏதாவது சத்தம் கேட்டால் கடன்காரன் வந்துட்டாங்களான்னு சொல்லுகிற வேதனையோடு கூட தான் இருக்க வேண்டியிருக்கிறது. இதுக்கெல்லாம் ஒரு வழி எனக்கு பிறக்குமான்னு தெரியல என்கிற புலம்புகிற அநேகருடைய புலம்பலை கேட்டுக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க, நீங்கள் கடன் வாங்குவதில்லை. சரி, அப்படின்னா நான் கடன் வாங்காமல் அநேகருக்கு கடன் கொடுக்க வேண்டுமானால் கர்த்தர் என்னை எப்படி ஆசீர்வதிக்க போகிறார்? உங்கள் கையின் பிரயாசத்தை தான் நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறார். வேதம் சொல்கிறது, வாசிக்கிறது கேளுங்க. உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளை கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. ஆண்டவர் வானத்தின் பொக்கிஷங்களை திறப்பார், சாலை திறப்பார். நம்முடைய கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும் பொழுதே என்ன செய்ய முடியும்? கடன்களை எல்லாம் அடைக்க முடியும், அநேகருக்கு கொடுக்க முடியும், நாமும் கடன் வாங்காமல் இருக்க முடியும். தீர்மானம் எடுங்க, இனி நான் கடன் வாங்குவது இல்லை, நான் கொடுக்கிற ஆளு, வாங்குற ஆள் இல்லை. சொல்லுங்க, நான் கொடுக்கிற ஆளு, நான் வாங்குற ஆள் இல்லை. ஆண்டவர் என்னை கொடுக்க வைப்பாரு, நிச்சயமா நான் உங்களுக்கு என்ன கடன் தருவேன். நான் இனி கடன் வாங்குவதில்லை. எவ்வளோ நெருக்க வந்தாலும், எவ்வளோ தேவை வந்தாலும், இருக்கிற இந்த வருமானத்தை, கொஞ்சம் வருமானத்தை வைத்து நான் என்ன செய்வேன்? என்னை சரிப்படுத்திக் கொள்வேன், என் குடும்பத்தை நடத்தி கொள்வேன் என்கிற தீர்மானம் எடுங்க. இனி யாரிடம் போய் நான் கடன் கேட்க மாட்டேன், தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாது போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயே கடன் வாங்குவதில்லை. பார்த்தீங்களா? நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற காரணம் நம்மகிட்ட வரும் பொழுது நம்ம குறைவெல்லாம் நிறைவாகிவிடும். ஆனால் நமக்கு இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா, பிரதர், நான் எவ்வளோ சம்பாதித்தாலும் அல்லது இவ்வளோ லட்சம் ரூபாய் எனக்கு வருமானம் வந்தாலும் இந்த லட்சங்களை எனக்கு தீர்ப்பதற்கு முடியாது என்பதுதான் நம்முடைய ஒரு மனதில் வருகிற ஒரு சங்கடமான ஒரு காரியம். இவ்வளோ வந்தாலும் என்னால் முடியாது என்கிறது தான். அதை மாற்றுங்க. ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. இயேசு எனக்காக யாவையும் செய்து முடித்தார், முடித்து விட்டார் கல்வாரி சிலுவையில். எனவே அதை விசுவாசிங்க. எனக்கு இந்த கடனெல்லாம் லேசான காரியம், இந்த வியாதி லேசான காரியம், இந்த நெருக்கடி என்னை விட்டு போயிடும். எல்லாம் நீங்கள் என்ன செய்ய, ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்க. நிச்சயமாக ஆண்டவர் மாற்றி உங்களை நிறைவான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான ஒரு வாழ்வுக்கு நேராக கொண்டு போவார். தீர்மானம் எடுங்க, நான் கடன் வாங்குவதில்லை. நீங்கள் சொல்லுங்க, நான் கடன் வாங்குவதில்லை, நான் கடன் வாங்குற ஆள் இல்லை, கொடுக்கிற ஆள். எனவே நான் அநேகருக்கு கொடுப்பேன் என்று சொல்லி விசுவாசிங்க. மையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அநேகர் கடனால் அநேக பலவீனப்பட்டு வேதனையோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அநேகருக்கு கொடுக்கிற பிள்ளைகளாக இன்றைக்கு நீ மாற்றப்படுற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கொடுப்பேன்னு சொல்லிக்கிறீங்களப்பா. அப்படியே இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் செய்யப்படுற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.